நான் உங்களுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள், இந்த நாள்ல இந்த வழிபாடு பண்ணுங்க. இந்த நாள்ல இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. இந்த நாள்ல இந்த மந்திரம் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வழிபாட்டு முறைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப தை மாதம், உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய தொடக்கத்துல நாம இருக்கிறோம். இந்த தை மாதத்துல வரக்கூடிய முதல் சதுர்த்தி, அதாவது சுக்லபட்ச சதுர்த்தி. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ வருதுன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மேலே தான் சதுர்த்தி தொடங்குது. அது பிப்ரவரி 2ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நாளில் நாம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்னு இருக்கும்ல. இப்போ கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வருஷமாவது வரன் அமையணும்னு நினைக்கிறோம். ஏன்னா புத்தாண்டு பிறந்தப்பவே நம்ம நினச்சிருப்போம், இந்த வருஷம் வீட்டில் சுப காரியம் நடக்கணும், எப்படியாவது கடவுள் கருணை காட்டணும், அந்த மாதிரி உடனடியாக திருமணம் நடக்கணும், அல்லது வீடு கட்டணும், எங்களுக்கு ரொம்ப நாளாக சொந்த வீடு வேணும்னு ஆசை, ஆனால் அது நிறைவேறலை. ஏதோ ஒரு பிரார்த்தனை உங்கள் மனசில் இருக்கும்ல, அந்த பிரார்த்தனையை இந்த தை மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி அன்னைக்கு நீங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்து, முக்கியமா காரிய சித்தி மாலை படித்து உங்க பிரார்த்தனையை சொல்லுங்க. எப்போ சொல்லணும்? இந்த தை மாதம் சுக்லபட்ச சதுர்த்தியில முதல் நாள் அதை நீங்க ஆரம்பிங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மேலனா அன்றைக்கு மாலை சொல்லலாம், அல்லது பிப்ரவரி 2ஆம் தேதி காலையில சொல்லலாம். இதை ஒவ்வொரு மாதமும், அடுத்த மாசி, அடுத்து பங்குனி, இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தியில இதே மாதிரி விநாயகரை வழிபாடு செய்து காரிய சித்தி மாலை பாராயணம் செய்யணும். காரிய சித்தி மாலை அதை படிக்கிற போது நமக்கு காரியம் சித்தியாகும். எந்த காரியத்திற்காக நாம் விநாயகரை வழிபாடு செய்கிறோமோ அந்த காரியம் சித்தியாகும். அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நம்முடைய பிரார்த்தனை உறுதியாக நிறைவேறும். அதுதான் காரிய சித்தி மாலை படிக்கணும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தியில விநாயக பெருமானை வழிபாடு செய்து, எப்பவும் போல அருகம்புல் போட்டு எருக்கம்பு மாலை வச்சு ஒரு நிவேதனம் வைத்து காரிய சித்தி மாலை படிச்சுட்டு நீங்க அலுவலகத்துக்கு போறதுனா போலாம், உங்க வேலைகளை நீங்க பார்க்கலாம். இதை தொடர்ந்து பண்ணுகிற போது நிச்சயமாக ரொம்ப நாளா நிறைவேறணும்னு இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு நிறைவேறும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த வருஷம் 2025 இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுக்லபட்ச சதுர்த்தி, தை மாச சுக்லபட்ச சதுர்த்தியில ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாதமும் விநாயகரை வணங்கி காரிய சித்தி மாலை படித்து நீங்கள் வேண்டுகிற போது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.